வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காயின்.bx அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து நம்ம பெல்டெக்ஸ் காயினை எப்படி பெல்டெக்ஸ் வேலெட்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ காயின்.bx என்ற அந்த எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிட்டா அதோடைய ஹோம் பேஜ் இப்படி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடு பாட்டமில் கார்னரில் பார்த்தா வேலெட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படி போகும்போது நம்மளுடைய வேலெட்டில் என்னென்ன காயின்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் என்னுடைய வேலெட்டில் பெல்டெக்ஸ் அப்படின்ற காயின் நான் வாங்கி வச்சுருந்த காயின் 6460 காயின் இருக்குது. இதை நம்ம எப்படி இந்த காயினை இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்மளுடைய பெல்டெக்ஸ் வேலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு இப்போ நம்ம இந்த வித்ட்ரால் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளே போய்க்கிறோம். போகும்போது இங்கே செலக்ட் நெட்வொர்க்குன்ற மேலே ஆப்ஷன் இருக்குங்களா, இதில் செலக்ட் பண்ணிவிட்டு பெல்டெக்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படி இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம எதை காப்பி பண்ணோன்னா அப்போ வந்து பெல்டெக்ஸ் வேலெட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதில் ரிசீவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போட்டால் அந்த வேலெட் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலெட் அட்ரஸை தான் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப நம்ம காயின்.bx எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்ற காலத்தில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் அடிஷன் எந்த இதுவும் பண்ணிடக்கூடாது. அப்படியே கீழே அமௌண்ட்டுன்ற இதில் டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நம்ம டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6460 சம்திங் இருக்குது. இப்போ நான் வந்து இதை 6451 காயின் வந்து மூவ் பண்ண போகிறேன். போட்டுட்டா இதில் வந்து ஒரு காயின் போட்டால் எனக்கு 6450 எனக்கு தேவைப்படுது. ஒரு காயின் ஃபீஸ் எடுத்துக்கிடுவாங்க, அதனால் ஒரு காயின் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் டு செல்ஃப் வேலெட் பண்ணிட்டோம்னா நம்ம டிடிஎஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை டச் பண்ணிக்கணும். பண்ணிட்டா சென்ட் ஓடிபி கொடுக்கணும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்துருச்சு பார்த்தீங்களா, இமெயில் வெரிஃபிகேஷன். இதை இமெயில் இந்த ஓடிபி எடுத்து இதில் போட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரால் கொடுத்துடணும். வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் பே சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ இதை எங்கே போய் பார்க்கணுன்னா இந்த நம்மளுடைய காயின்.bx வேலெட் பேஜில் ரைட் சைட் டாப்பில் இந்த ஒரு ஆப்ஷனை டச் பண்ணி பார்த்தோம்னா டெபாசிட் பண்ணது வித்ட்ரால் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணால் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதில் டேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 ஜூலை 2025 7:19 நான் இப்போ ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து வித்தின் 10 to 20 மினிட்ஸ். நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு வேலெட்டுக்கு போயிடும். நான் அந்த வேலெட்டுக்கு டிஸ்பிளே ஆன டயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெல்டெக்ஸ் வேலெட்டில் செக் பண்ணிக்கலாம். பெல்டெக்ஸ் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ண அந்த காயின் வந்துருச்சு பாருங்கள். வித்தின் 2 மினிட்ஸில் அங்கேருந்து இந்த வேலெட்டுக்கு வந்துருச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் காயின்.bx அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து நம்ம எப்படி பெல்டெக்ஸ் காயினை பெல்டெக்ஸ் வேலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா எப்படி பெல்டெக்ஸ் வேலெட்லேருந்து ஆர்மன் ஐடிக்குள்ளே அந்த காயினை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.